ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலேருந்து. இந்த ஆடியோ பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறுவனத்தினுடைய நெடுநாள் திட்டமாக இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளானாக இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் டீலர்ஷிப் பிளான் பற்றி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். நம்ம நிறுவனம் ஆரம்பித்து ஜூலை 6, 2023 ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம நெருங்க போகிறோம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இதனுடைய பிளானை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அதை பற்றி. பட் அப்போ இருந்தேன், ஏன்னா அந்த டைமில் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு வரலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளவே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ இருந்த பிளானை விட இப்போ அதை விட 100 மடங்கு வருமானம் அதிகம். 100 மடங்கு, சரிங்களா? 1 மடங்கு 2 மடங்குலாம் கிடையாது, 100 மடங்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மிக 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 குறுகிய காலத்துக்குள்ளே. கண்டிப்பாக இதில் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிளான் இப்போ சொல்ல போகிறதில்ல. 25ஆம் தேதி, சரிங்களா? 25ஆம் தேதி தான் நம்ம பிளானை பற்றி பேச போகிறோம். பட் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு நபர் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு டீலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். இப்போ நம்ம டீலர்ஷிப்ன்ற எல்லாருமே எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். எல்லாருக்குமே அதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் அந்த டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு கம்பெனி தரப்புலேருந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது ஆரம்பத்தில் வரக்கூடியவங்க மட்டும். ஏன் அப்படின்னா, இது ஃப்யூச்சர் பிளான் அப்படின்றதுனால தொடர்ந்து நம்ம இதில் ஸ்டோர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதாவது ஸ்டோர் ஃப்ரான்சைசின்னு வச்சுருக்கோம் இதுக்கு நேம். ஏன்னா பின் ஃப்ரான்சைசி வச்சுருக்கோம் இல்லையா? பின் ஃப்ரான்சைசி இப்போ நமக்கு 98 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோர் ஃப்ரான்சைசியும் நமக்கு மிகப்பெரிய லெவலில் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோர் எடுக்கிறேன், எனக்கு இதில் எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த வருமான திட்டத்தை 25ஆம் தேதி எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக. பட் நான் ஸ்டோர் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா என்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் நான் அந்த ஆடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டீலர்ஷிப் பிளான், அதாவது ஸ்டோர் ஃப்ரான்சைசி பிளானை பொறுத்த வரைக்கும் 4 பேக்கேஜ் வச்சுருக்கோம், சரிங்களா? ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கேன், மைக்ரோ, மினி, கிளாசிக், டீலக்ஸ், அந்த மாதிரி 4 ஸ்டோர் இருக்குது. இப்போ மைக்ரோ ஸ்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மைக்ரோ ஷாப் ஸ்டோர் எடுக்கிறதுக்கு 25,000 நம்ம பணம் கட்டி அந்த ஸ்டோர் நம்ம எடுக்கணும். ஸ்டோர் ஃப்ரான்சைசி எடுக்க போகிறோம். மினி ஸ்டோர் எடுக்கிறோம் அப்படின்னா 50,000 கட்டி எடுக்க போகிறோம். கிளாசிக் ஸ்டோர் அப்படின்னா 1,00,000 கட்டி எடுக்க போகிறோம். டீலக்ஸ் ஸ்டோர் அப்படின்னா 1,50,000 கட்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 ஸ்டோர் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. பட் ஃப்யூச்சரில், சரிங்களா, ஆஃப்டர் 6 மந்த்தோ இல்லை 1 இயருக்கு அப்புறமோ எல்லா மாவட்டங்கள்லேயும் இன்னும் ஒரு ஸ்டோர் வர்றதுக்கான ஏற்பாடுகள் உண்டு. அதை நம்ம அப்புறமா அதை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போவுமே நான் சொல்லி வைக்கிறேன், ஓகேங்களா? அப்போ நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்கிறது இந்த 4 வகையான ஸ்டோர் இருக்குது. இந்த 4 ஸ்டோரில் நீங்கள் எந்த ஸ்டோர் புக் பண்ணாலுமே, சரிங்களா, எந்த ஸ்டோர் புக் பண்ணாலும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது முதல்ல ஒரு 8க்கு 8 இல்லைன்னா 10க்கு 10 ரூம் இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பிளான் சொல்லும்போது வீட்டில் வச்சு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ அப்படி இல்லை. மினிமம் ஒரு சின்னதாக ஒரு 8க்கு 8 இல்லை ஒரு 10க்கு 10 இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பாக இருக்கணும். அது வாடகை, அட்வான்ஸ் எல்லாம் உங்களுடைய பொறுப்பு தான். கம்பெனி அதெல்லாம் பே பண்ணாது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்கள் பொறுப்பு. இப்போ நீங்கள் ஒரு கடை எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒருவேளை கடை இல்லை, எங்கள் வீட்டிலே ஒரு ரூம் மெயின் ஏரியாவில் இருக்குது, எங்கள் வீடே ஒரு ரூம் சும்மா தான் இருக்குது, அதை நான் ஸ்டோர் மாதிரி மாற்றிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். கஸ்டமர்ஸ் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா. நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஷாப் மாதிரி கேட்குறோம் அப்படின்னா, அந்த ஷாப்புக்கு நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கான்செப்டில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருமே 31ஆவது நாள் ஏதாவது ஒரு பொருள் நம்ம கம்பெனியில் வாங்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம பிளானில் இருக்குது. அப்போ இன்றைக்கி 500 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 500 பேரும் அடுத்த மாதம் இதே 21ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி ஒரு மினிமம் 500 ரூபாய்க்கு அவங்க பொருள் வாங்கணும். அப்போ இந்த பொருள் எங்கே போய் வாங்குவாங்க? கண்டிப்பாக கம்பெனியில் வாங்கவே முடியாது.
நீங்கள் கம்பெனியில் ஆர்டர் போடலாம், நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போடலாம். ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு நியர்பை எத்தனை ஸ்டோர் இருக்கோ அதனுடைய மேப்பு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். கம்பெனியிலேருந்து உங்களுக்கு பொருள் பை பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு வரவே வராது. அப்போ இது எல்லாமே யார் மூலமாக வரும்னா கண்டிப்பாக ஸ்டோர் ஃப்ரான்சைசி மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ அதனுடைய ரீபர்ச்சேஸ் இன்கம் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வரலாம். ஸ்டோர் கமிஷன் வந்து அந்த கடை வச்சுருக்கிற நபர்களுக்கு தான் போகும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டோர் எடுத்திருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முழுமையான வாய்ப்பு ஒவ்வொரு மாதமும் நம்ம கம்பெனியில் இன்றைக்கி ஒரு 500 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அடுத்து 30வது நாள் வாங்குவாங்க. நேற்று ஒரு 500 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அடுத்து அவங்க அதிலிருந்து ஒரு 30 நாளில் வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு ஒரு 500 பேர் அட்லீஸ்ட் 100 பேருன்னே வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கம்பெனிக்குள்ளே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணால் கூட அந்த 10 பேரும் 31வது நாள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறாங்க. அப்போ ஸ்டோரில் இப்போ நம்மளுடைய கடைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோர் ஃப்ரான்சைசிக்கு எவ்வளவு பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்றத நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இந்த இடத்துல வந்து கஸ்டமரை நீங்கள் கொண்டு வரதே கிடையாது. கம்ப்ளீட்டாக கஸ்டமர் பேஸை நாங்களே கொடுத்துட்றோம். நீங்கள் கடை மட்டும் வைக்கிறீங்க, பொருட்களை வாங்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பு நமக்கு வேணும். அதாவது ஒரு சின்ன கடை, ஒரு ஆஃபீஸ் மாதிரி அது இருந்தது அப்படின்னா இன்னும் நமக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடை வாடகை ஒரு 2000 3000 கண்டிப்பாக இருக்கும். அட்வான்ஸ் ஒரு 20,000 இல்லை 50,000 வரைக்கும் இருக்கலாம். இதெல்லாம் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சா, ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். மாதந்தோறும் வருஷந்தோறும் நம்ம பண்ண போகிறதில்ல. வாடகை வேணால் மாதந்தோறும் வரும், உங்களுக்கு வருமானத்தில் வச்சு நீங்கள் ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம். அப்போ இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, இதெல்லாம் என்னால் ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு பிராண்டடாக நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை அபவ் 150 150க்கு மேலே. இன்னும் நம்ம நிறுவனத்திலேருந்து நம்ம கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க நிறைய பேர். சரி எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது, இதை நம்ம கம்பெனியில் சேர்த்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கால்ஸ் எங்களுக்கு எவ்ரிடே வந்துக்கிட்டு இருக்குது. இமெயில் மூலமாகவும் நிறைய மெசேஜ் வருது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பொருட்களினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 500 கவுண்ட்டை தாண்டும். மினிமம் 500 கவுண்ட்டை தாண்டிடும் கூடிய சீக்கிரத்துலேயே. எல்லாமே நம்ம அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான், சரிங்களா? அப்போ நம்ம அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஏரியாவாவது நமக்கு தேவை. மினிமம் ஒரு 8க்கு 8 10க்கு 10 அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, அந்த கடையில் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையில் உங்களுக்கு வசதியாக இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டீல் ரேக்கோ இல்லை வந்து ஃபைபரில் இந்த ஃபைபர் தானே அந்த போர்டுலேயோ இல்லைனா வந்து வுட்டுலேயோ நீங்கள் ஏதாவது ஒரு ரேக் செகண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் வாங்கி கொஞ்சம் உள்ளே ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய திங்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மூடையாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு சோட் கேஸில் வந்து நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணி வைக்கணும். ஓப்பன் சோட் கேஸாக இருந்தப்போ கண்ணாடி கூண்டெல்லாம் தேவையில்லை, சரிங்களா? ஒரு முறை அது உடஞ்சிச்சின்னா அது ரொம்ப செலவு வைக்கும். நார்மலாக ஒரு ஸ்டீல் ரேக்கு, சரிங்களா? ஹார்ட்வேர்ஸில் போனீங்கன்னா அவங்க வந்து கிலோ கணக்கில் சொல்லுவாங்க. நமக்கு எத்தனை சைஸில் தேவையோ அத்தனை சைஸ் எடுத்து நீங்கள் கிலோ கணக்கில் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பொருட்கள்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து 500 ரூபாய்க்கு பொருள் வாங்க வர்றவங்க 1000 ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5000 ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஓகே, அப்போ இது நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மேற்கண்ட 4 ஸ்டோரில், அதாவது மைக்ரோ, மினி, கிளாசிக், டீலக்ஸ், இந்த 4 ஸ்டோரில் நீங்கள் எந்த ஸ்டோர் எடுத்தாலுமே மினிமம் 25,000 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்டோர் இருக்குது. இந்த 4 ஸ்டோரில் நீங்கள் எந்த ஸ்டோர் புக் பண்ணாலுமே, எந்த ஸ்டோர் ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலும் உங்களுக்கு மாதந்தோறும் இல்லை வாரந்தோறும் சேல்ஸ் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி உங்களுடைய பணம் முழுமையாகவே உங்களுக்கு ரிட்டன், சரிங்களா? முழுமையாகவே உங்களுக்கு ரிட்டன், 0% லாஸ். இங்கே லாஸ்ன்றதுக்கு பேச்சே இல்லை. டீலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் இத்தனை 1000 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணால் தான் இவ்வளோ ரூபா கமிஷன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. மாதந்தோறும் வருமானம் இருக்குது. உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு ஒரு பக்கம் வரும், மாதந்தோறும் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு வருமானம் வரும். நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா தனி வருமானம் வரும், அதிகமாக சேல் பண்ணிங்கன்னா இன்சென்டிவ் வரும். இந்த மாதிரி பலதரப்பட்ட வருமானத்தை நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். அதனால் இங்கே டீலர்ஷிப், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது ஸ்டோர் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இங்கே கிடையவே கிடையாது, சரிங்களா? பட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். கம்பெனி ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது, உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது கம்பெனியினுடைய பொறுப்பு. எல்லா நபர்களும் ஒரே நாளில் ஒரே மாவட்டத்தில் புக் பண்ணிடுவாங்க, எல்லா மாவட்டத்திலும் புக் பண்ணிடுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அமௌண்ட்டு 25,000 ரூபா அப்படின்றது சாதாரணது கிடையாது, கொஞ்சம் பெரிய தொகை தான். ஏன்னா பின் ஃப்ரான்ச்சைசிக்கு ஆரம்பத்தில் நம்மகிட்ட வந்து எதிர்ப்புகள் சொன்னாலும் நம்ம இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 நபர்களை நம்ம நெருங்கியிருக்கோம் அப்படின்னா
நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குரூப்பில் நீங்கள் ஆடியோ கேட்கும்போதே அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஷாப் இருக்கணும், அதில் வந்து ரேக் இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கடையினுடைய வடிவமைப்பு நமக்கு கிடைக்கும். இது ஒரு கடை, இந்த கடைக்கு போனால் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நார்மலாக வெளியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் நல்லா கவனிக்கணும், அதே சமயத்தில் நம்மளுடைய கிளைண்ட்டு நம்மகிட்ட ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறவங்க கூட ரெகுலராக வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்டோர் எடுத்து பண்ண போகக்கூடிய ஒவ்வொரு நபருமே ஒரு ஸ்மால் என்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவோர் தான். இன்றைக்கி வேணால் உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன கடையாவோ ஒரு 25,000 ஒரு சிறிய முதலீடாவோ தெரியும். பட் இது மூலமாக நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய வருமான திட்டங்கள், வருமானம் அப்படின்றது மிக பெருசு, ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதுக்கான அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். லீகல் வைஸாக பார்க்கும்போது நிறைய சப்போர்ட் இந்த இடத்துல நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த பிஸ்னஸ்க்காக. அதனால் இது வந்து நீங்கள் சாதாரண ஒரு திட்டம், வருமான திட்டம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு கடை வச்சு அந்த கடைக்குள்ளே ஒரு ரேக் வச்சு அந்த ரேக்கில் நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஒரு கடையினுடைய லுக் அதில் வரும். சில பேர் வந்து கொஞ்சம் கிராண்டாக ஃபால் சீலிங் பண்ணி கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு கண்ணாடி ரேக் அடித்து எல்லாமே பண்ணுவாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். சார் நான் 1,50,000 லட்ச போட்டுட்டு 1,50,000 லட்ச செலவே பண்ணியிருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடிய கண்டிஷன் இது இருந்தால் போதுமானது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் கூடுன்றது உங்களுடைய இது தான். சரிங்களா? நமக்கு தேவை கடை வந்து கடை மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மூணாவது பார்த்திங்கன்னா, உங்கள் கடையினுடைய பெயரை மையமாக வச்சு, ஏன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நேம் நீங்கள் வச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டோர் ஃப்ரான்சைஸையும், இப்போ பின் ஃப்ரான்சைஸி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டோர் ஃப்ரான்சைஸியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு நேம் வச்சுக்கோங்க. அந்த நேம் வச்சு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அது. சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு நேம் வச்சு அந்த பேரை வச்சு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணித்தருவோம். உங்கள் கடை பேரில் அந்த ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வச்சுருக்கிற பேரில் ஒரு நேம் போர்டு, சரிங்களா? நான் வந்து சைஸ் சொல்லுவேன், மாடல் நான் கொடுப்பேன். நீங்கள் எத்தனாவது கடை அப்படின்றத நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணி அந்த போர்டு நீங்கள் செஞ்சு உங்கள் கடைக்கு மேலே அதை வைக்கணும். இல்லை எனக்கு கடைக்கு மேலே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அது அந்த ஸ்டாண்டி போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒரு போர்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. நடுவில் மட்டும் பேனர் இருக்கும், சுற்றி ஸ்டீல் போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன சைஸ். அந்த மாதிரியாவது ஏதாவது ஒன்று உங்கள் கடை வாசலில் வைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சைடில் எனக்கு மேலே வைக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வைக்க. ஏன்னா இதுக்கு எல்லாமே லைசன்ஸ் வரும். இது சும்மாலாம் நீங்கள் போர்டு வைக்க முடியாது. ஓகேங்களா? சும்மா நான் வந்தேன், கட் அவுட் அடித்தேன், ஒரு போர்டு எடுத்தேன், இதில் வச்சு அப்படிலாம் வைக்க முடியாது. இதுக்கு அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் நான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வைக்க முடியும். அது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு போர்டு வந்து அதில் இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டோரில் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை சார் எனக்கு இந்த ரெண்டுமே ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படின்னா தற்சமயத்துக்கு நீங்கள் மொபைல் வச்சுக்கலாம். அது நாள் போக போக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சிஸ்டம் லேப்டாப்போ இல்லை ஒரு சிஸ்டமாக வச்சு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு பில் எப்படி போடணும், பில்லிங் சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் எப்படி பொருட்கள் ஆர்டர் போட்டு அவங்க எடுத்து கொடுக்குறது எல்லாமே. சரிங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ற வரைக்கும் எங்கிட்ட தெரியும். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டாக்கு காலி ஆச்சுனாலே நாங்கள் அலர்ட் பண்ணிடுவோம். உடனடியாக நீங்கள் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நான் ஃபுல் டைமாக வேறு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், ஆனால் நான் டீலர்ஷிப் எடுக்கிறேன், ஸ்டோர் ஃப்ரான்சைஸி என்னால் எடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அது உங்களுடைய முழுமையான பொறுப்பு, எல்லாமே உங்களோட தான். சேலரி கொடுக்குறது, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துடணும். சப்போர்ட் நாங்கள் கொடுத்துருவோம். கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பொருள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேலாக இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ற எல்லாமே எங்கள்கிட்ட டேட்டா இருக்கும். அதை வச்சு நாங்கள் அவங்ககிட்ட பேசிப்போம். அதே மாதிரி இதில் ரீஃபண்டு பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போகிறாங்க, அந்த பொருள் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து மாற்றிட்டு பைசா வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஆப்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது அதுக்கு அந்த ரீஃபண்டுக்கும் நிறைய பாலிசி இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் 1 by 1 சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இப்போ நமக்கு மெயினாக என்ன தேவை, கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்காக கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு டேபிள் சேர் போட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு முதலாளி அப்படின்ற ஒரு கெத்து நம்மகிட்ட இருக்கும்.
ஸோ இங்கே நம்ம யாரும் தவறான தொழில் பண்ண போகிறதில்ல, தவறான பொருட்களை விற்க போகிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் என்ன பொருள் கிடைக்கோ அதே பொருட்கள் தான் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? அதனால் இதை நம்ம வந்து தைரியமாக எடுத்து பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்புக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது எந்த காலத்துலேயும் அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆகிடக்கூடாது. அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு இமெயில் இருக்கணும். ஏன்னா நிறையா மெயில்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் மெயில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆச்சுன்னா கூட அந்த பர்ச்சேஸ் பில் எல்லாமே உங்களுக்கு மெயிலுக்கும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுடைய சாஃப்ட்வேரில் தனியாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய மெயிலுக்கு ஒரு காப்பி வந்துடும். ஏன்னா நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மெயிலில் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு மெயில் இருக்கணும். சரிங்களா? அப்போ நான் ஸ்டோர் எடுக்க போகிறவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும்னா, முதல்ல ஒரு கடை இருக்கணும். அந்த கடையில் ரேக் ஆப்ஷன் இருக்கணும். நீங்கள் அடிச்சுக்கணும். சரிங்களா? ஒரு ஸ்டோர் செட்டப்புக்கு அதை கொண்டு வந்திருக்கணும். அந்த கடைக்கு வந்து நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டும் புக் பண்ணிக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலாக ஒரு நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் வந்து ஒரு போர்டு அடித்து நீங்கள் வைக்கணும். ஒன்று மேலே வச்சுக்கலாம், இல்லை இடம் இல்லைன்னா கீழே நீங்கள் சின்னதாக ஒரு போர்டு வச்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இல்லைனா மொபைல்லையே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. ஒரு இமெயில் நல்லா இம்பார்ட்டண்ட்னா ஒரு இமெயில் அந்த ஸ்டோர் நேம்லேயே ஒரு இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் என்னால் கொண்டு வர முடியும், இதெல்லாம் என்னால் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டோர் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் தருவோம் அப்படின்னா, அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம். நம்ம 4Winலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறதுக்கு ஒரு ஸ்டோர் ஃப்ரான்சைஸ் எடுத்து அதை பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கான எல்லா அத்தாரிட்டி சர்டிஃபிகேட்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். லீகல் டாக்குமெண்ட்டு நீங்கள் கட்டக்கூடிய பணத்துக்கு லீகல் டாக்குமெண்ட்ன்ற கம்பெனியினுடைய எல்லா லீகல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஒரு செட்டு கொடுத்துருவோம். கம்பெனி உங்கள் ஷாப்பில் நீங்கள் அதை வந்து பின் பண்ணியோ இல்லை ஸ்பைரல் பண்ணியோ நீங்கள் வச்சுருக்கணும். எவ்ரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் அதில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நேற்று இருக்கிற பொருள் இன்றைக்கி விலை மாறி இருக்கலாம், விலை கூடியிருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் டெய்லியுமே நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டு அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டெய்லி அதில் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நாங்கள் தனியாக ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அன்னன்னைக்கான ரேட் என்ன, ஆஃபர் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக அதில் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டோர் இடம் நடத்துகிறதுக்கு யார் பேரில் நீங்கள் வந்து ஸ்டோர் எடுக்கிறீங்களோ அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ காப்பி நான் உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புவேன். எல்லாம் ஓகே சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக நாங்கள் ரெடி பண்ணி அதை அப்படியே உங்களுக்கு ஒரு செட்டு கொரியர் கொடுத்துருவோம். ஒரிஜினல் இது எல்லாமே உங்களுடைய ஸ்டோரில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இவ்வளோ இதை நாங்கள் கொடுத்துட போகிறோம். என்னென்னா அத்தாரிட்டி லெட்டரு, லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் காப்பி வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். டெய்லியுமே ப்ராடக்ட் லிஸ்ட்டு, அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு, ஆஃபர் என்ன அப்படின்றத உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ உங்களுடைய சேல்ஸுக்கு முழுமையான 99% கம்பெனி பொறுப்பே இருக்கும். 99% நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோர் ஃப்ரான்சைஸிக்கும் 99% கம்பெனி பொறுப்பே இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 1% உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் ஓயாமல் கடையை மூடி போட்டிங்கன்னா பிஸ்னஸ் நடக்காது. அதுக்கு கம்பெனி பொறுப்பு ஏற்கவே இருக்காது. சரிங்களா? நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஓகே சார், இது நான் எடுத்து ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் பிளான் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மே 25ஆம் நம்மளுடைய பிளானை நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். அதிலிருந்து மே 1ஆம் ஸ்டோர் ஃப்ரான்சைஸிக்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஒரு 5-6 நாளில் அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாமே உண்டு. நம்ம பிளானில் வந்து உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆர்வம் இருக்கிறவங்க ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டு இருந்தவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்டோர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை ஸ்டோர் எடுக்கலாம், இல்லை அன்லிமிட்டடாக எடுக்கலாமா, ஒவ்வொரு பின்கோடுக்கும் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வரும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம பிளான் சொல்லும்போது ஒரு பின்கோடுக்கு ஒரு ஸ்டோர் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அதில் நிறையா விஷயங்கள் தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த ஆப்ஷனை நம்ம மொத்தமாகவே மாற்றி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இத்தனை கடைகள் தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் வச்சுட்டோம். சரி, நான் அந்த கண்டிஷன் மட்டும் என்னன்றது சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. நான் 25ஆம் தேதி பிளானை லான்ச் பண்ணும்போது இதே விஷயங்கள் அங்கே வந்துடும்.
அது நீங்கள் தமிழில் இருக்கும், தாராளமாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா டீலக்ஸ் ஸ்டோர். டீலக்ஸ் ஸ்டோர்னால் இருக்கிறதுலே பெரிய ஸ்டோர். 1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா. இந்த 1,50,000 நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்ரிமெண்ட்டு, லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கொடுத்துட போகிறோம். அது இல்லாமல் இந்த 1,50,000 டீலக்ஸ் ஸ்டோர் அப்படின்றது ஒரு மாவட்டத்துக்கு, சரிங்களா, ஒரு மாவட்டத்துக்கு 12 நபர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து 38 மாவட்டம், சரிங்களா, 40 மாவட்டம் நம்ம ரவுண்டாக சொல்கிறோம். எல்லா இடத்துலையுமே 40 மாவட்டம்னு வச்சுக்கலாம். 40 மாவட்டத்துலேயுமே நம்மளுடைய டீலக்ஸ் ஸ்டோர் அப்படின்றது ஒரு மாவட்டத்துக்கு 12 ஸ்டோர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. அதுக்கு மேலே ஒரு ஸ்டோர் கூட வராது. சரிங்களா. இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம 12 ஸ்டோரோட நிப்பாட்டுறோம் அப்படின்றத லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அப்புறம் கிளாசிக் ஸ்டோர், 1 லட்ச ரூபா முதலீடு. இந்த ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு 20 கடைகள் வரைக்கும் எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மினி ஸ்டோர். மினி ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு 20 கடைகள் எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்டோர். மைக்ரோ ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு 20 கடைகள் வரைக்கும் எடுக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா டீலக்ஸ் ஸ்டோர் மட்டும்தான் ஒரு மாவட்டத்துக்கு வெறும் 12 கடைகள் மட்டும்தான் அலவுடு. மற்ற ஸ்டோர்கள் எல்லாமே 20 ஸ்டோர்கள் வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் எடுக்கலாம். சரிங்களா. ஸோ இத்தனை நாளில் எடுக்கணுன்ற கண்டிஷன்லாம் இங்கே கிடையாது. அது ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் 6 மாதம் கழிச்சினாலும் எடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அதுக்குள்ளே நீங்கள் எந்த ஸ்டோர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டோர் வந்து அந்த மாவட்டத்தில் ஃபுல் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்க முடியாது. சரிங்களா. இங்கே வாய்ப்பே இருக்குது. எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் இவ்வளோ தான். அதில் நம்ம வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், சார் அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ தான் நீங்கள் கடைகள் கொடுக்க போகிறீங்கன்னா எங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இருக்காது. அதிகபட்சம், ரொம்ப அதிகபட்சம் எடுத்தால் கூட ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோர் வந்துடும். அது எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் வச்சுருக்கோம். சரிங்களா. எந்தெந்த ஏரியாக்களில் கடை வரணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறையா பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 ஸ்டோரில் டீலக்ஸ் ஸ்டோர் இருக்குது பார்த்திங்களா, 1,50,000, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு 12 கடைகள் மட்டும் கொடுக்கக்கூடிய ஸ்டோர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய ஒரு வேர் ஹவுஸாக அது செயல்படும். அதாவது ஒரு பெரிய ஹப்புன்னு வச்சுக்கலாமே. கம்பெனியிலேருந்து இந்த கடைகளுக்கு டைரக்ட் சப்ளை செய்வோம். டைரெக்டாக நாங்கள் பொருட்கள் சப்ளை வந்து டீலக்ஸ் ஸ்டோர்களுக்கு சப்ளை ஆகும். மற்ற ஸ்டோர் எல்லாமே கிளாசிக், மினி ஸ்டோர், மைக்ரோ ஸ்டோர் எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருட்களை அந்தந்த ஸ்டோரில் டீலக்ஸ் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்ககிட்டே பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ கம்பெனி டைரெக்டாக டீலக்ஸ் ஸ்டோருக்கு மட்டும்தான் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். அது கம்பெனியில் இருந்து ஆர்டர் போட்டு 3 நாள் 4 நாள் கழித்து வர்றது, உங்களுக்கு இன்றைக்கி என்ன பொருள் வேணுமோ அடுத்த ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக மற்ற நபர்களுடைய, அதாவது இந்த ரீபர்ச்சேஸ்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுடைய இன்கம் வந்து இது மூலமாக நிறையாவே வந்து அதிகரிக்கும். அது ஏன் எப்படி அதிகரிக்கும் அப்படின்றது நம்மளுடைய 25ஆம் தேதி பிளான் வரும்போது சொல்கிறேன். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை நண்பர்கள் மட்டும்தான் தேவைப்படுறாங்க. 25ஆம் தேதி பிளான் லான்ச்சிங், மே 1ஆம் தேதி பிளான் புக்கிங், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து புக்கிங் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் ஃப்ரான்சைசி அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் 25ஆம் தேதி பிளான் சொன்னதுக்கு அப்புறமா நான் கீழே இமெயில் ஐடி எல்லாம் கொடுக்குறேன். அதில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 100% கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போ காசு இல்லை சார், எனக்கு இந்த ஒரே இடத்த மட்டும் புக் பண்ணி வைங்க, நான் வந்து அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா அந்த கேப்பில் இன்னொரு நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி போயிடும். ஏன் அப்படின்னா இது சாதாரண ஒரு விளையாட்டு காரியம் இல்லை. எந்த அளவுக்கு நான் சீக்கிரமாக ஃப்ரான்சைஸியை கொண்டு வந்து ஸ்டோர் ஃப்ரான்சைஸியை நான் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேனோ அந்த இடத்துல மக்கள் எல்லாம் பொருள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும், தயாராக இருக்காங்க வாங்குறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் நம்ம வந்து யாருக்கும் ஹோல்டு பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக யார் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதில். சரிங்களா. ஏன்னா நீங்கள் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும், ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் லீகலாக ரெடி பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே இங்கே வந்து நம்ம புக்கிங் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே வந்து அட்வான்ஸாக யாருக்கும் இது இங்கே பண்ண போகிறது இல்லை. சரிங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளானை கேட்டுக்கோங்க. பிளான் எல்லாம் 25ஆம் தேதி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய முதலீடு பண்ணுறதுக்கு, அதாவது புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணும் அப்படின்றத புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அது சம்மந்தமாக முழுமையான உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.